வாழைக்காய் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக அந்த வாழைக்காய் பொடி மாஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 4, 5 வாழைக்காவை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் கட் பண்ணிவிடுங்க. தண்ணி ஊற்றி கல்லுப்பு போட்டு 2 விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக வந்து குக் ஆகிடும். இதோட தோலை வந்து நீக்கிட்டு அதை வந்து ஆறின பிறகு நீங்கள் வந்து கிரேட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து கொல கொலன்னு மாவு மாதிரி வந்துடும். அதனால் கொஞ்ச நேரம் ஆற விட்ட பிறகு நீங்கள் இந்த மாதிரி கிரேட்டரில் கிரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கிரேட் பண்ணியாச்சு. சூப்பராக நமக்கு வந்து வாழைக்காய்க்கு பொடி மாஸ் செய்கிறதுக்கு சூப்பராக துருவி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு பேன் எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம கருவேப்பிலையும் போட்டு பொரிச்சிட்டு காஞ்ச மிளகாவும் போட்டு பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணி வதக்கிடுங்க. பூண்டு வேணால் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம துருவி வச்சுருக்கிற வாழைக்காவையும் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப நேரம்லாம் ஆகாது, டக்குன்னு உங்களுக்கு 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேவைன்னா மிளகுத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வாழைக்காய் பொடி மாஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.